வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவைகளை சந்திப்பாராக. அன்பானவர்களே, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு மனிதனுடைய தேடுதல் முடிவடைவதே இல்லை. அறிவை, செல்வத்தை, ஆசைப்பட்டவைகளை, சந்தோஷத்தை, நிம்மதியை தேடிக்கொண்டேதான் இருக்கின்றான். சிலர் தெய்வத்தை தேடி பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இன்னொரு உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனும் சில காரியங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். எவைகளை என்று பார்க்கலாமா? முதலாவது, இழந்து போனவர்களை தேடும் ஆண்டவர். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்தித்த பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன் என கூறுகின்றார். இந்த இடத்தில் இழந்து போனவர்கள் என்பதின் சரியான அர்த்தம் தவறான இடத்தில் இருப்பவர்கள், ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்பவர்கள், தொலைந்து போனவர்கள். அன்புள்ள ஆண்டவர் அப்படி தூரமாகி தவறான இடத்திலே இருப்பவர்களை தேடுகிறார், திருந்துவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார். இந்த இடத்திலே ஆண்டவரின் அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கனிகளை தேடும் ஆண்டவர். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கனிகளை தேடும் ஆண்டவரை பார்க்கின்றோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நல்ல கனிகளுக்காக காத்திருக்கும் ஆண்டவரை பார்க்கின்றோம். கனிகள் என்றால் தெய்வீக சுவாபங்கள். அவரால் பாவ மன்னிப்பை பெற்ற மனிதர்களில் யாரெல்லாம் என்னை போன்ற குணநலன்களில் வாழ்கிறார்கள் என்று தேடுகிறார். ஆராதனைகளில் ஆண்டவரை துதிக்கிறோம், புகழுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மில் அவர் புகழும் விதமாக, போற்றும் விதமாக வாழும் மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவரின் எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்பவர்கள் தேவ மகிமைக்காக கனி கொடுப்பார்கள். என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என யோவான் 15:15 இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த தேடுதலில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, தனக்கென்று வேலையாட்களை தேடுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆம், ஆண்டவர் தமக்கென்று பணி செய்வதற்காக வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். இழந்து போனவர்களை தேடி அவர்களுக்காக மரிப்பதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தொலைந்து போன பாவிகளை ஆதாயப்படுத்துவது தேவனுக்கு அவ்வளவு முக்கியம் என்றால் அது நமக்கும் கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் வாழ, கீழ்ப்படிய, மன்றாட நோவாக்கள், மோசேக்கள், நான் போகிறேன் எனச் சொல்லும் ஏசாயா போன்றவர்கள் தேவை. தன் வேலைகளை ஆண்டவர் தன் வேலைகளை செய்யும் ஆண்டவர் தேடுகின்ற நபராக நீங்களாக இருக்கலாம். முழு நேரமோ பகுதி நேரமோ அவருக்காக வேலை செய்யும், ஊழியம் செய்யும் விசுவாசிகளை இன்றும் ஆண்டவர் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். நிறைய தேவைகள் இருக்கின்றது. எஜமான் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார், ஊழிய ஸ்தலங்களில் உள்ள வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஏனெனில் தூதர்கள் நம்முடைய இடங்களை பெற முடியாது. ஆம், இதை கேட்கிற அன்பான மக்களே, நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடுகிறார் என்பதுதான் உண்மை. ஒருவேளை நீங்கள் தவறான இடத்திலே இருந்தால் அவருடைய அன்பு உங்கள் உள்ளங்களை தேடுகிறது.
நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு தகப்பனாக தரமான வாழ்க்கையை, கனிகளை உங்களுக்குள் அவர் தேடுகின்றார். நீங்கள் தரமான வாழ்க்கை வாழும் பொழுது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ ஊழியம் செய்வாயா என தேடுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய பதில் என்ன? ஆண்டவருடைய கரத்திலே இருக்கின்ற பொழுது அவரைப் போல நாம் வாழ முயற்சிப்போம். அவருடைய ஏக்கங்களை புரிந்து கொண்டு இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் அவருக்காக ஏதாவது செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நேற்று உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.